தூரத்துலேருந்து வரும்போது இருந்தால் கொஞ்சம் அப்படி ரிவர்ஸ் போயிட்டு வாங்க. சரி. டீ காஃபி மாதிரி எது இருக்குங்களா? ஒன்று சர்க்கரை இல்லாமல் ஒன்று சர்க்கரை இல்லாமல். 5 மணிக்கு நல்லா சில்னஸ் சூப்பராக இருக்குது நம்ம ஏரியாவில். பாருங்கள், இந்த மாதிரி அமைதியான ஒரு இடத்துல வந்து டீ சாப்பிட்றது எவ்வளோ ஒரு சந்தோஷம். இந்த ஆஃப்ரிக்கா தான் அந்த இதுன்னு, வெல்கம் டு லேண்ட் ஆஃப் ஆஃப்ரிக்கா ஜங்கிள் ப்ராஜெக்ட். என்னால் இந்த காட்டுக்கு போகணும், அகலி அந்த லைன் போகணும். மே மாதம் இன்னும் மே எண்டில் போனது, ஜூன் ஸ்டார்டிங்கில் போனது. இன்னும் இடையில ஒரு நாள் போய் பார்க்கணும். இதே ரூட்டில் தான் போனோம், நல்லா இருந்தது. இந்த ரூட்டில் போயிட்டு ரிட்டன் வரும்போது அப்படி ஆனைக்கட்டி வழி போயிட்டோன்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல. தோளம்பாளையம் கிராமத்தில் ஊக்கையனூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிராமம் இருக்குது. மலைவாழ் மக்கள் கிராமம், ட்ரைபல் ஏரியா. அதோட வியூ தான் இது. அந்த மலைக்கும் பின்னாடி இருக்குது, மேல்முடி வரைக்கும் தெரியும் இங்கேருந்து பார்த்தோன்னா வியூ. பாலமலை ரங்கநாதர் சுவாமி கோயிலுடைய மலை, அதுவும் இங்கிருந்து பார்க்கலாம். இது எல்லாமே ஆனைக்கட்டி ரிசர்வ் ஃபாரஸ்ட், அது கீழே வருது. இந்த நடுவில் ஒரு மொட்டைப்பாறை மாதிரி இருக்கும், அதுதான் மேல்முடி அப்படின்னு பேர். மேல்முடி ரங்கநாதன் கோயிலில் இருக்கிற இடம். வருஷத்தில் இந்த புரட்டாசி மாதம் மட்டும் அலோவ் பண்ணுவாங்க, சனிக்கிழமை நாட்களில் போகிறக்கு. தென் இது மேற்கு திசை, இந்த சைடு எல்லாமே கேரளா. இந்த காட்டுக்குள்ளேயும் வந்து சின்ன சின்ன ட்ரைபல் வில்லேஜஸ் எல்லாம் இருக்குது. குடிசை மாதிரி அப்படி போட்டு எல்லாம் தங்கியிருப்பாங்க மலை மேலே, சூப்பராக இருக்கும். தேனையில் எலக்ட்ரிக் ஃபென்ஸ் போட்டிருக்காங்க, மிருகங்கள்லாம் வந்தால் ஒன்றும் பாதிப்பு இல்லாமல் இருக்கிறக்காக. பயிர்கள் அது இதெல்லாம் செய்கிறாங்க, எல்லாம் விவசாய நிலம்தான். அஞ்சரை மணி தான் ஆச்சு, நல்லா சில்னஸ் ஃபீல் பண்ண முடியுது இந்த இடத்துல. பார்த்தாலும் மலைகள் தாங்க எல்லாம், மேற்கு தொடர்ச்சி மலைகள் ஒரு அங்கம் தான் எல்லாமே. முன்னாடி தெரியுது பாருங்க, அந்த மலையெல்லாம் கிராஸ் பண்ணி தான் நம்ம வந்திருக்கோம். தோகை மலைன்னு பேரு, அதெல்லாம் தாண்டி ஸ்டாப் ரெக்கார்டிங். அருமை அருமை. ஆப்பிரிக்கா காட்டு. இந்த மேட்டில் கொஞ்சம் நேரம் நிறுத்துவோம், வியூ பார்க்கலாம். ஜம்முன்னு இருக்குது, சூப்பர் சூப்பர். சூரியனுடைய வியூ பாருங்க எப்படி இருக்குன்னு. அப்படி இங்கேயே நிறுத்திடுவோம். சரி சரி சரி, 5 மணி 5:30 மணிக்கு இந்த மாதிரி இடத்துக்கு வரக்கெல்லாம் பாகியம் பண்ணியிருக்கணும் ஐயா. அருமை அருமை. அப்படியே இந்த பக்கம் வர்றது கேமராவை சன்லைட் இங்கே வச்சுட்டு சூரிய அஸ்தமனம் ஆகுது. கொஞ்சம் இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா சூரியன் மறையிறத பார்க்கலாம்.
பார்க்கலாம் வியூ எந்த அளவுக்கு கிடைக்குது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் கட்டில் நம்ம ஆக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்களா சூரியன் காணவில்லை. அஸ்தமனம் ஆகலை, நாங்கள் ஆக்கிட்டோம். ஆமாம், அஸ்தமனம் ஆகலை, நம்ம அஸ்தமனம் ஆக வச்சுட்டோம். இப்போ வந்து ஒரிஜினலாக அது எப்படி ஆகுதுன்றது அங்கேருந்து கேட்டாலும் ஒரு பர்பஸ் சொல்லி தான் விட்டுட்டா பாருங்க. அதை விட்டுட்டு அதுவாக இருக்கும். இந்த மலைகள்லாம் பார்த்தா என்ன ரம்யமாக இருக்கு. ரைட்ஸ் இருக்கா? இருக்கு. சிக்னல்ஸ் நடமாட்டத்தில் வரானுங்களா, என்ன பக்கத்தில் வராங்கன்னு கேட்கலாம். பட் சொன்னால் ஏற்றுக்கணும். அப்புறம் மறுபடியும் நல்லா சொன்னது கேட்டால் வடிவேல் பார்க்குற மாதிரி கேள்வி கேட்டால் ஒரு ஒருத்தர் பேர்னா தெரியாதான் இந்த அளவுக்கு அவங்க கேரக்டர் இருக்கு. இது இல்லாமல் அறிவு ஒரு கிரிமினல்ஸ் எப்படி பேசலாம், பப்ளிக் எப்படி பேசலாம், பத்தாவது முடிச்சுட்டு வராதுங்க. அதான் சொல்ல டிபார்ட்மெண்ட் இருக்கானுங்களா இன்னும் அவங்கெல்லாம் கொஞ்சம் ஒரு அளவுக்கு இந்த பணம் மரம் வைக்கிறாங்களே, இதுல என்ன லாபமே தெரியல. பணம் கொட்டை வச்ச மரம், பணம் மரம் வந்து ரொம்ப விசேஷம். பாக்கு மரம் அதுலேயும் நல்ல அளவுக்கு பாக்கு நல்ல சுபாரி, அதுலேயும் நல்ல வருமானம் இருக்கும். அப்படியா? அங்கங்க போடுறாங்களே, வருஷத்துக்கு ஒரு ஏக்கர்லாம் போட்டா 10 லட்சம் வருமானம் வரும். இது ஒரு சின்ன வீடு இல்லையா? அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக வாழைத்தோட்டம். இந்த ஆர்ச் மாதிரி 2 மரமும் மேலே அப்படியே ஒன்றா இருக்கிறது பார்க்க முடியுது. எல்லாம் எத்தனை காலத்துக்கும் தெரியல, இந்த மரமெல்லாம் போட்டு தள்ளிடுவானுங்க இன்னும் கொஞ்ச நாள். அந்த பக்கம் எல்லாம் போட்டாங்க, பிளான் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. இந்த ரோடை டெவலப் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறானுங்க. ஆமாம், இந்த ஏரியா கொஞ்சம் பாக்கி. இந்த சத்தியமங்கலம் ரோடு மேட்டுப்பாளையம் தாண்டி சிறுமுகம் ஓதிமலை அந்த லைன்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. அதுவும் கூடிய சீக்கிரம் எல்லாம் தட்டிடுவானுங்க. இந்த என்ஜேபி நாகராஜசாமி வண்டி பாருங்க, பெயிண்டிங் ஒர்க் நடக்குது போட்டிருக்கிறாரு. ஆமாம் ஆமாம், டூருக்கெல்லாம் இதுல ரெட் கலர் பஸ் ஒன்று இருக்கு பாருங்க, என்ஜேபி போட்டிருக்கு பாருங்க. வச்சு சமாளிக்கிறாரு டூரு அது இதுன்னு போட்டு. இதோ 1-2 பார்க்குறாரு. எல்லாம் போட்டியான உலகமாயிடுச்சு, எல்லா பிஸ்னஸும் போட்டி தான் இன்னைக்கெல்லாம். ஒரு 4-5 வருஷத்துல இந்த ஏரியா எப்படி மாற போகுதுன்னு தெரியல. பாருங்க, இப்பவே சைட் போட்டான், பாலமலை நகர் அப்படின்னு போட்டான். செங்கல் சூளை அது இதெல்லாம் இருந்தது எந்த காலம், எல்லாம் ரியல் எஸ்டேட் ஆகி போச்சு. பாலமலை ரங்கநாதர் அவென்யூ. பழைய காலத்து தியேட்டர் தான். ஆமா, அந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தாலே தெரியுது பாருங்க, பழைய கால தியேட்டரு. இது ரொம்ப காலமாவே நின்று போச்சு. ஆமா, அப்படியே ஒரு இது மாதிரி ஞாபகம் இருக்குது. ஆமா, இல்லை ரொம்ப காலமாவே நிறுத்தி அப்படியே இது மாதிரி இருக்குது. இந்த ஹாலிவுட் இதெல்லாம். ஆமா ஆமா, ராகவேந்திரா தியேட்டர். அதுக்கு அந்த பக்கம் TN43 பக்கத்துல இருக்குல்ல, அது தியேட்டர். ஆமா, அது ஒரு தியேட்டர் ஸ்ட்ரக்சர் தான். அந்த பில்டிங் பாத்தீங்கன்னாலே தெரியும், ஒரு மினி சைஸ் அப்படி ராயலா இருக்கும், பழைய டிசைன். ஆமா ஆமா, இந்த காலத்துல எல்லாம் இருந்தது. கண்ணாடிப்பாளையம் ரோடு அங்க லெஃப்ட்ல அங்க ஒரு டாக்கீஸ் இருக்கு இல்லையா? ஆமா ஆமா, நேர் ஆப்போசிட் லெஃப்ட்ல. ஓ ஓ, சரி சரி, அங்க ஒரு தியேட்டர். ஆமா ஆமா, எல்லாம் போகும்போது பஸ் வரும்போது படம் பார்த்துட்டு எல்லாம் நடக்க வச்சிருவாங்க. பாபா கத்திரி எல்லாம் நடந்து வருவாங்க. ராகவேந்திராவில் பணக்காரன் பார்த்தது.
அரப்பு அது இதெல்லாம் போய் கிளினிக் ப்ளஸ் வந்தது 4னா 50 காசுக்கு. அதுக்கப்புறம் இப்போல்லாம் டவ் அது இதுன்னு ஏகப்பட்டது மாறிச்சு. இடையில ஹெட் அண்ட் ஷோல்டர் அது இதெல்லாம் ட்ரெண்டாக இருந்தது. ஆமாம், எல்லாம் வந்து காலம் இப்படியே போயிட்டு இருக்குது. எல்லாம் அரப்புன்னா என்னன்னே தெரியாது. ஆமாம், எல்லாம் தெரியாதவங்க தான் இன்னைக்கெல்லாம் இருப்பாங்க. அரப் கண்ட்ரியா அப்படிங்க. இந்த இது வந்து தோளம்பாளையம் கிராமம்னு பேர். தோளம்பாளையம் இந்த ஏரியாவில் ஒரு மார்க்கெட் வரும். இந்த ட்ரையாங்கிள் மாதிரி இந்த ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் எல்லாம் மார்க்கெட் வரும். இப்போவும் இருக்குன்னு நினைக்கிறேன். சண்டேவோ ஏதோ சம்திங் மார்க்கெட்டு இல்லையா? ஆமாம் ஆமாம் ஆமாம். இங்கே எல்லாம் மலையாளி பேக்கரி தான் இருக்குது. அந்த பழைய பாய்லர் வச்ச மாதிரி இந்த வயசானவங்க வைக்கிற டீ கடையெல்லாம் இப்போ பார்க்க முடியறதில்ல. ஆமாம், அதெல்லாம் போனால் வேலூர் சைடு சேலம் தாண்டி போனோம்னா ஏதோ 1-2 எஞ்சி இருக்குது இல்லைங்களா? கிராமத்தில் ஏதோ 1-2 இருக்குது. அந்த பாய்லர் வச்சு அப்படியே வீட்டிலே அப்படியே ஹோம்மேட் மாதிரியான ஒரு டைப்பு. திருவண்ணாமலை சைடு, வேலூர், திருப்பத்தூர் அந்த லைன் எல்லாம் அப்படி. ஹைவேஸில் வேணால் கொஞ்சம் பெரிய பேக்கரிஸ் இருக்கும். இங்கெல்லாம் ஃபுல்லாக கமர்ஷியல் ஆகி போச்சுங்க. எல்லாம் பெரிய பெரிய கடைங்க தான், வீடு வீடுக்கு கடைங்க. ₹20 இல்லாமல் ஒரு டீ எங்கேயும் கிடையாது இப்போல்லாம். கொஞ்சம் இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற இந்த அவுட்டர் ஏரியாவில் மினிமம் ஒரு 15 அந்த ரேஞ்சு தான். அது கம்மியில் எங்கேயும் பார்க்க முடியறதில்ல டீயெல்லாம். போய் சொல்கிறது இன்றைக்கெல்லாம். ஆமாம், இருந்தாலும் அந்த பழைய அட்மாஸ்பியரில் சாப்பிட்ற மாதிரி வர்றது இல்லையே. அன்னைக்கெல்லாம் ஒரு பாய்லர் போட்டு வயசானவங்க 4 பேர் இருப்பாங்க, ஏதோ அப்படியே இருக்கும். அமைதியாக ஏதோ ஊருக்கு அதை பேசிக்கிட்டு உங்க டீ போடுற ஸ்டைலு. ஆமாம், அது இதே தனியாக இருக்கும் ஒரு ஸ்டைலு. ஏன்னா அவங்க 10 ரூபாய்க்கு கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. ஆமாம் ஆமாம், அப்புறம் அங்கே யாரும் போக மாட்டாங்க, போகிறதும் இல்லை. அங்கெல்லாம் சொன்ன மாதிரி 4 பேர் தான் போவாங்க. அது எங்கக்கா காலையில் ஒரு நாள் தான் குடிப்போம். இங்கே காய்கறி மார்க்கெட் மாதிரி ஒன்று போடுவாங்கல்ல அப்பப்போ, ஒரு பர்டிகுலர் டேயில் இருக்குது. ஆமாம், புதனும் வியாழனும் சம்திங். இந்த ஒரு ஸ்பேஸில் பாருங்க, அங்கே குழந்தைங்களாம் விளையாண்டுருக்காங்க. அந்த ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா இது போடுவாங்க. இதுக்கப்புறம் அப்படியே போனோம்னா ட்ரைபல் வில்லேஜஸ் எல்லாம் நிறையா வரும். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனால் கேரளா மேல்பாவி. ஆமாம் ஆமாம், ஒரு வயசானம்மா இருப்பாங்க, சுக்கு காப்பி எல்லாம் போட்டு சின்னதாக வச்சுருப்பாங்க. இப்போ இருக்கிற நிலைமைக்கு அது கடை இருக்குதா என்ன அப்படின்னு தெரியல. வீடு இது அட்டாச் ஆன மாதிரி தான் இருக்கும். நானும் ராஜாவும் வந்து ஒரு நாள் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டாங்க. ஆள் வந்தால் தானே போடுவாங்க. ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு 10 டீ 50 டீயாவது ஓடினாதான் அவங்களுக்கு ஏதோ ஒரு கை காசு. ஒருத்தர் 2 பேருக்காக எடுத்து ஸ்டவ் பற்ற வச்சு எல்லாம் பண்ணுமா அப்படின்னு நினைக்கிறாங்க. தோளம்பாளையம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் வங்கி. சிறுத்தைகள் ஜாக்கிரதை. போலாம் தொடர்ந்து போலாம். வந்த வழியே போலாமா? இதே வழியில் போகலாம். மேல்பாவி, ஆனக்கட்டி இப்படியே போனோம்னா ஆனக்கட்டி லிங்க் ஆகலாம். தென் கேரளாவில் அகலி, அட்டப்பாடி அந்த மாதிரி ஏரியா கனெக்ட் ஆகும். 1 டே ட்ரிப் மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து வரக்கு சூப்பர் ஏரியா இதெல்லாம். கொஞ்சம் அப்படி தனிமையில் இல்லை ஃப்ரெண்ட்ஸோட அப்படி டிஃப்ரெண்ட்டாக ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி இடம் வந்து செலக்ட் பண்ணலாம். மாதிரி சின்ன சின்ன தண்ணியெல்லாம் வழியில் பார்க்கலாம். ஆறு மாதிரி, காட்டு ஆறுகள் மாதிரி, பேர் இல்லாத ஆறுலாம் நிறைய ஓடும். இங்கே சாப்பிடலாம், பார்சல் வாங்கிக்கலாமா? அப்படியா, சரி. எனக்கு ராகி வடை சாப்பிடுறீங்களா? அதுல ஒவ்வொரு செட் வச்சிருங்க. செட் வச்சு சாப்பிடுறீங்களா? ஆமா. என்னென்ன இருக்குமா? ராகி வடை, வேற வடை இருக்குங்க, பக்கவடை இருக்கு, கிழங்கு போண்டா இருக்கு. ராகி வடை ஃபர்ஸ்ட் ஒன்று வைங்க, அப்புறம் வாங்கிக்கிறேன் நான். வேற வாங்கிக்கிறேன்.
பரவாயில்ல, இந்த மாதிரி ரோட்டு கடையில் இன்னுமே வந்து வாழை இலையில் வச்சு சாப்பிட்றோம். இதெல்லாம் வில்லேஜ் சைடு தான் பார்க்க முடியும். வில்லேஜ்னால் எல்லா டெவலப்மெண்ட்டும் இருக்குது. சிட்டிலேருந்து கொஞ்சம் அவுட்டர், அவ்வளோதான். வில்லேஜ்லாம் பெருசாக ஒன்றும் சொல்ல முடியாது. உருளைக்கிழங்கு போண்டா வித் கோகோனட் சட்னி. அப்படியே கிராமத்து சைடில் இந்த மாதிரி அவுட்டர் ஏரியாவில் ஒரு காஃபி.